இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, நாளைக்கு நீங்க தான் பக்கத்துல இருந்து லக்ஷ்மியும் மித்ராவும் அந்த விரதத்தை சரியா கடைபிடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். நீ கவலைப்படாத அரவிந்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயா, முகூர்த்த தேதியை குறிச்சு வச்சுட்டேன். ஒரு தடவை படிச்சு காட்டட்டுமா? பரமக்குடி பிரசாத் அவர்களின் பேரன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி. அம்மா வரமா? அம்மா அரவிந்தா, ஜெயதேவ் சார், உங்க குடும்பத்தை வந்து சந்திச்சதுல உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க முன்னிலையில என் பேரனோட நிச்சயதார்த்த முகூர்த்த தேதி குறிச்சதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முன்னிலையிலேயே நிச்சயதார்த்தத்துக்கு முகூர்த்த தேதியை குறிச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி உங்க முன்னிலையிலேயே நிச்சயதார்த்தமும் நடக்கணும். நீங்க கவலையே படாதீங்க பிரசாத் சார். நிச்சயதார்த்தத்தை நீங்க எப்படி நடத்த போறீங்கன்னு பாக்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ நாங்க கிளம்புறோம். நீரஜ், வா போலாம். ஜெயதேவ், அரவிந்தாவை கவனிச்சியா? எவ்வளவு மாறிட்டா? ஆமாமா, நானும் கவனிச்சேன். லக்ஷ்மி மித்ரா வாழ்நாள் முழுக்க சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறா. இந்த மாற்றம் எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும். அந்த கடவுள் தயவால மித்ராவும் லக்ஷ்மியும் எப்பவும் இதே மாதிரி சேர்ந்து இருக்கணும். அவங்க நடுவுல வந்து இந்த மனிஷா தொல்லை இதுக்கப்புறம் இருக்காதுல்ல பெரியப்பா? அண்ணாவுக்கும் அன்னைக்கும் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் தெரியுமா? மித்ரா அண்ணாவும் லக்ஷ்மி அண்ணியும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தா அந்த மனிஷா கண்டிப்பா ஓடி போயிடுவா. ரொம்ப சரியா சொன்னடா. It was a nice party, children. உன் கூட இருக்கும்போது எனக்கு டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரி கூலா இருக்க நாட்டியான பாய் ஃப்ரெண்ட் வேணும் தான் நினைப்பாங்க. நான் ரொம்ப லக்கிப்பா. உன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட கிடைச்சதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொறாமையிலேயே சாகுறானுங்க. நிஜமாவா? ப்ராமிஸ். சரி, நான் கிளம்புறேன். அதுக்குள்ள போறியா? மறுபடியும் பார்க்க தானே போறோம். அது வரைக்கும் ஒரு கிஸ் பண்ணிட்டு போலாம்ல? சரி. மாமா, மாமா, நீங்க என்ன தூங்கலையா? இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. உனக்கு என்னாச்சு? நீ ஏதோ பதட்டமா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி, கொஞ்ச நேரம் நான் இங்கே நடந்துட்டு தூக்கம் வந்ததும் நான் மேல போறேன். இங்க நடக்கிறத விட நீங்க டெரஸ் மேல போய் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல மாமா. காத்தும் நல்லா இருக்கும், உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும். ரொம்ப நல்ல ஐடியா லக்ஷ்மி. சரி, நான் டெரஸ்கே போறேம்மா. ஓகே, பாய். ஹன்சிகா, நீ பண்றது எதுவும் நல்லா இல்ல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா?
நடு ரோடுன்னு கூட பார்க்காம 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்றத பத்தி கூட கவலைப்படாம அந்த பையன் கூட நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அன்சிகா. இங்க பாரு லக்ஷ்மி, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஒரு பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு இந்த வீட்டு மரியாதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு ஏன் விருப்பம் தான் முக்கியம். ஹன்சிகா, இந்த வீட்டோட மருமகளா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட கௌரவம் கெடுற மாதிரி நீ நடந்துகிட்டா கூட நான் அதெல்லாம் பொறுத்துட்டு பாத்துட்டு இருக்க மாட்டேன். நீ பண்றதெல்லாம் யாருமே பார்க்கல, அது யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சும் உன்னை வழிக்கு கொண்டு வருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. வாங்கோ. மித்ராவும் மனிஷாவும் எதுக்காக இவ்ளோ கோவமா பாத்துக்கிறாங்க? அவங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு கதை போடுற மாதிரி சந்தேகமா இருக்கே. அது என்னன்னு நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும். தம்பி மித்ரா, அம்மா லக்ஷ்மி, நீங்க போய் குளத்துல 3 தடவை மூழ்கி சுவாமியை நன்னா வேண்டிட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் பொண்ணை தூக்கிண்டு இந்த தம்பி கோவில 5 தடவை சுத்தி வரணும். அஞ்சு தடவை சுத்தி வர்றச்சே அந்த பொண்ணு ஒரு தடவை கூட காலை கீழே வைக்க கூடாது. பையன் பொண்ண பத்திரமா தூக்கிண்டு கோவில 5 தடவை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரச்ச எந்த அபசகுணமும் நடக்க கூடாது. உங்களால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். எப்படியாவது இந்த விரதத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். இத பாருங்க, அந்த விஷயத்துல நீங்க யோசிக்க தேவையே இல்லை. எங்க பிள்ளைங்க நீங்க சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணுவாங்க.